வெல்கம் டு இணைந்த கைகள் இன்ஜினியரிங் அகாடமி. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஆர்ஆர்பி டெக்னீஷியன். ஆர்ஆர்பியில் டெக்னீஷியன் எக்ஸாம் கூடிய சிக்னல் அப்படின்ற சிலபஸில் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்ற டைட்டில் மட்டும் பார்க்க போகிறோம். எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்ற டைட்டில் மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்ற டைட்டில் உங்களுக்கு எங்கே ஆரம்பிக்கும் அப்படின்னா இந்த எலக்ட்ரானிக்ஸ் தெரியுங்களா, எலக்ட்ரானிக்ஸ் அண்டு மெஷர்மெண்ட் ஃபஸ்ட்டு டைட்டில். எலக்ட்ரானிக் அண்டு மெஷர்மெண்ட் அப்படின்றது உங்களுக்கு ஃபஸ்ட்டு டைட்டிலாக வரும். செகண்ட் வந்து பேசிக் எலக்ட்ரானிக்ஸ், அது தேர்டு உங்களுக்கு டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ், புரியுதுங்களா. ஃபோர்த் ஒன் எலக்ட்ரானிக் டிவைஸ் அண்ட் சர்க்யூட். சிக்ஸ்த்து மைக்ரோ கண்ட்ரோலர். செவன்த்து மைக்ரோ ப்ராசஸர். அடுத்தது எயித்து எலக்ட்ரானிக் மெஷர்மெண்ட். இங்கேயும் பாருங்கள் எலக்ட்ரானிக் அண்ட் மெஷர்மெண்ட்டு. இதில் எலக்ட்ரானிக் மெஷர்மெண்ட்டு இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நார்மலாக எலக்ட்ரானிக் மெஷர்மெண்ட்டில் 8வது டைட்டில் சொல்லிட்டுனா 9வது டைட்டில் வந்து மெஷரிங். எத்தனை டைட்டில் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே போவோம். மெஷரிங் சிஸ்டம். 10th மெஷரிங் சிஸ்டம் அண்டு பிரின்சிபல் வரும். 10th வந்து என்ன பண்ண போகிறோம், எக்ஸ்டென்ட் பண்ண போகிறோம். அம்மீட்ரு வோல்ட் மீட்டர் அதான் எக்ஸ்டென்ஷன் மெத்தடாக வந்துடும், புரியுதுங்களா. இது ஃபுல்லாக மெஷரிங்லேயே நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 10வது நீங்கள் என்ன பண்ணிக்கோ அப்படின்னா கேத்தோட ரே ஆசிலோஸ்கோப். 11th அப்படின்றது எல்சிடி லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே. 12th அப்படின்றது எல்இடி லைட் எமிட்டிங் டயோடு, அதோட பேனல் பற்றி பார்க்கணும். 13 உங்களுக்கு டிரான்ஸ்டியூசர். ஸோ 13 உங்களுக்கு டிரான்ஸ்டியூசர். இது என்னத்துலேருந்து நம்ம எடுத்துருக்கோம் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன்லேருந்து எடுத்து அப்படியே போட்டுருவோம். எதுவும் எடிட் எல்லாம் பண்ணலை, நோட்டிஃபிகேஷனில் இருந்து அப்படியே நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு நடத்துகிறேன், புரியுதுங்களா. அடுத்த வீடியோவில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா தனியாக எடுத்து நல்லா போல்டாக வச்சு தனித்தனியாக என்ன உள்ளே படிக்கணுன்றது நான் சொல்லுவேன், புரியுதுங்களா. ஃபஸ்ட்டு வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்டு மெஷர்மெண்ட். நார்மலாக நம்ம எம்என்டை அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் படிச்சிருப்போம் தெரியுங்களா. எம்என்டை அந்த சப்ஜெக்டில் இருக்கிறதா இந்த இடத்துல வரும். அப்படின்னா இதுக்குள்ளே உங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட் வந்துடும் அப்படின்னா இதுக்குள்ளே உங்களுக்கு என்னென்ன டைட்டில் வந்துடும் அப்படின்னா பிரிட்ஜஸ் வந்துடும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்னாலே அதுக்குள்ளே கண்டிப்பாக என்ன இருக்கும் அப்படின்னா பிரிட்ஜஸ் இருக்கும். அதே மாதிரி பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் அதுக்குள்ளே உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா நார்மலாக பேசிக்காக எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்றது எங்கே ஆரம்பிக்கும் அப்படின்னா செமிகண்டக்டர், புரியுதுங்களா. அதே மாதிரி இதை எப்படி நம்ம எடுத்துக்கலாம்னா இந்த டைட்டிலையும் நல்லா பார்த்துக்கோங்க. எலக்ட்ரானிக் அண்ட் மெஷர்மெண்ட்டையும் இந்த இதுவும் சேம் ஒரே மாதிரி எடுத்துக்கலாம். ஒரே மாதிரி நம்ம எடுத்து படிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை வராது. இது ரெண்டுக்கும் ஒரே மாதிரி மெட்டீரியல் போட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், படிச்சிடலாம். அதே மாதிரி பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்ற டைட்டில் இருக்குல்ல, இந்த டைட்டிலையும் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த டைட்டிலையும் எலக்ட்ரானிக் டிவைஸ் அண்ட் சர்க்யூட்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் டிவைஸ் அண்ட் சர்க்யூட்ஸ், இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரே இதாக எடுத்துக்கலாம். இது எல்லாமே சேம் தான். இதுக்குள்ளேயே நான் உங்களுக்கு எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா டீச் பண்ணி கொடுத்துருவோம், ஓகேங்களா. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா மைக்ரோ கண்ட்ரோலர் மைக்ரோ ப்ராசஸர். இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் மைக்ரோ ப்ராசஸர் என்ன பண்ணிக்கலாம், ஒரே டைட்டிலாக கொண்டு வந்துக்க முடியும். ஒரே டைட்டில் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா கொண்டு வந்துட முடியும், ஓகேங்களா. இதில் இருந்து எக்ஸ்ட்ரா நம்ம என்னது டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸு, அதுக்கப்புறம் என்னது மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அந்த பிரின்சிபல் எல்லாமே இதுக்குள்ளேயே வந்துடும், புரியுதுங்களா. உங்களுக்கு மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்குள்ளாலே உங்களுக்கு என்ன வந்துடும், இந்த பார்ட் ஃபுல்லாக கவர் ஆகிடும். இந்த ரேஞ்ச் எக்ஸ்டென்ஷன் தான் அம்மீட்டர் வோல்ட்மீட்டர் நான் தான் சொன்னேன்ல, அதுக்குள்ளே இதெல்லாம் ஃபுல்லாக வந்துடும், ஓகேங்களா. அதே மாதிரி இந்த டிரான்ஸ்டியூசர் அப்படின்றது நார்மலாக எந்த டைட்டிலுக்குள்ளே போயிடும் அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்ற டைட்டிலுக்குள்ளே போகும். எங்கே நிறைய லைனாக கோடாக இருக்குன்னு நினைக்காதீங்க. நான் சொல்கிறது அப்படியே கவனிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படின்னா டிரான்ஸ்டியூசர்ன்றது எதுக்குள்ளே போயிடும், உங்களுக்கு நார்மலாக மெஷர்மெண்ட்டுக்குள்ளேயும் வரும், எலக்ட்ரானிக் டிவைஸ் அண்ட் சர்க்யூட்ஸ்லையும் தனியாகவே இருக்குது, புரியுதுங்களா. ஸோ டிரான்ஸ்டியூசர் அப்படின்றது நம்ம எதில் வச்சுக்கலாம், எலக்ட்ரானிக்ஸ் மெஷர்மெண்ட்டில் வச்சும் படிச்சுக்க முடியும். எலக்ட்ரானிக் டிவைஸு பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் இதுக்குள்ளேயும் வச்சு நம்ம என்னன்னா படிச்சுக்க முடியும், ஓகேங்களா. எக்ஸ்ட்ரா படிக்கிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா குட்டி டைட்டில் கேத்தோட ரே ஆசிலோஸ்கோப் அப்படின்றது ஒரு சின்ன டைட்டிலாக வரும். எல்சிடி சின்ன டைட்டில், எல்இடி அப்படின்றது பெரிய டைட்டிலாகவும் வராது, இதுவும் சின்ன டைட்டில் தான். மூணுமே சின்ன டைட்டில், அவ்வளோ டைட்டிலில் கண்டென்ட் வரப்போகுது.
இதில் வந்து நார்மலாக எல்சினா என்ன, அது டைப்ஸ்னால் என்னன்னு பார்ப்போம். எல்இடினா என்ன, அதோட டைப்ஸ் வந்து பார்ப்போம். கேத்தோடு ரே ஆசிலோஸ்கோப்னா என்ன, அதில் வந்து எப்படி வந்து சிஆர்டியில் வந்து யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறமேட்டு எப்படி ஃபோக்கஸிங் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஒரு 10-15 பேஜுக்கு இந்த கேள்வி போகும். மற்றபடி நம்ம பார்க்கணும்னா இன்னொரு டைட்டில், கடைசி டைட்டில் வந்து டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ். இதில் வந்து நார்மலாக கேட்ஸ் ஃபுல்லாக நம்ம பார்த்துருவோம். அண்டு கேட்டு, ஆறு கேட்டு, பூலியன் அல்ஜிப்ரா, அதுக்கப்புறம் சீக்வன்ஷியல் சர்க்யூட், அசீக்வன்ஷியல் சர்க்யூட்டு, அதுக்கப்புறமேட்டு அதில் இருக்க டைப்ஸு, புரியுதுங்களா? இது எல்லாம் எங்கே பார்ப்போம் அப்படின்னா இந்த டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ். இந்த டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்குள்ளே தான் மெமரியும் படிப்போம். அதில் நான் வச்சுக்கணும், டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோம், மெமரிஸும் படிப்போம். ஓகேங்களா? இவ்வளோ தான் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்ற ஒரு டைட்டில். ஸோ இதை நார்மலாக பார்த்தோம் அப்படின்னா 13 டைட்டில் வரும். அந்த 13ல் உங்களுக்கு இந்த கேத்தோடு ரே ஆசிலோஸ்கோப், எல்இடி, எல்சிடி அப்படின்றது சின்ன டைட்டில். மீதி எல்லாமே கொஞ்சம் பெரிய டைட்டிலாக வரும். அந்த பெரிய டைட்டில் நம்ம என்ன பண்ணிக்கணும், கம்பைன் பண்ணி படிச்சுக்க வேண்டியதுதான். புரியுதுங்களா? கம்பைன் பண்ணி படிச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப 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 ஈஸி. ஆர்ஆர்பியை பொறுத்தவரையும் உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து தியரிட்டிக்கல் ஓரியன்ட், கான்செப்ட் ஓரியன்ட் கொஸ்டின்ஸ் தான் அதிகமாக வரும். புரியுதுங்களா? ப்ராப்ளம்ஸ் வரும், ஆனால் ப்ராப்ளம்ஸ் வந்து ரொம்ப எல்லாம் வராது, ஆனால் ஃபார்முலாவெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். புரியுதுங்களா? இதுதான் என்னது பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்ற ஒரு இதில் பேசிக் இன்ஜினியரிங் அப்படின்ற டைட்டிலில் சிலபஸில் இது ஒரு டைட்டில். 3 டைட்டில் சொல்லியிருக்கோமா ப்ரீவியஸ் வீடியோவில், ஃபிசிக்ஸு, எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ். அதில் வந்து எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்ற டைட்டிலுக்குள்ள இது எல்லாமே வரும். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபிசிக்ஸ் பார்ப்போம். அதுக்கு அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நாம் எலக்ட்ரிக்கல் பார்ப்போம். இது மாதிரி டீப்பாக பார்ப்போம். இது இல்லாமல் ஃபர்தராக வர வீடியோவில் நான் என்ன பண்ணுவேன், தனியாக போட்டு அதில் என்னென்ன படிப்போம் அப்படின்றதையும் நம்ம சொல்லிடுவோம். புரியுதுங்களா? நம்ம அகாடமிக்கில் டெக்னிக்கல் எஸ்ஐ, அதே மாதிரி டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டு, இப்போ கரண்டாக நமக்கு போயிட்டு இருக்கிறது உங்களுக்கு இன்னும் ஆர்ஆர்பியில் டெக்னீஷியன், அதுக்கும் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. கிளாஸஸ் நிறையா கிளாஸஸ் நம்ம 2 சேனல் வச்சுருக்கோம். உங்களுக்கே தெரியும், அந்த 2 சேனல்ஸ்லேயுமே நம்ம வீடியோஸ் இருக்குது, டெமோ வீடியோஸ் எல்லாமே இருக்குது. அதுலேயும் பார்த்துக்கோங்க. இல்லை டெமோ வீடியோஸ் வேணும் அப்படின்னா எங்களை கான்டாக்ட் பண்ணால் அந்த வீடியோவும் நாங்கள் அனுப்பி விடுவோம். இது இல்லாமல் உங்களுக்கு மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது, டெஸ்ட் பேட்சஸ் அவைலபிளாக இருக்குது. கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.